கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாக, தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வரும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக, வரவேண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் துரிதமாய் கொண்டு வரும்படியாக நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழ்த்திருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீரே பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொன்னவரே. ஓ நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. புல்லின் மேல் இறங்கும் பனி போல உம்முடைய வார்த்தைகள் இறங்குகிறது தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. வானமும் சிங்காசனமும் பூமியும் பாதபடியா இருக்கிறபடியால் ஓம் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவரே. ஓம் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிபலரப சந்தரே மனரபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேற்றரவாளனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு மை துதிக்கிறோம் இயேசுவே. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்லின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே,
என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில என் நடத்தையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்க உள்ளத்துல நீர் வாசம் பண்ணி எங்களை முழுமையா எங்களை ஆட்கொள்ளுவீராக ராஜா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த ஆராதனையின் துவக்க ஜெபமாக நம்ம மத்தியில் இருக்கிற போதுரமாக ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான ஆண்டவரே மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை விடுதலையோடு துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை வாழ்த்த, வணங்க, போற்ற எங்களுக்கு தந்த அருமையான தருணத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எங்கள் மத்தியில் கடந்து வந்து ஆண்டவரை கிரியை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சிறியோர் முதல் பெரியோர் வரை உம்முடைய காயப்பட்ட கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது வைத்து ஆசீர்வதியும். வரவேண்டிய உம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிற ஆண்டவர், எங்கள் மத்தியில் உலாகிற தெய்வம் நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்து கிரியை செய்வீராக. உம்முடைய ஷக்கினா மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதியின் பகுதியை பொறுப்பெடுத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பா, செய்தியின் பகுதியை பொறுப்பெடுத்துக்கோங்க. கர்த்தர் அசைவாடும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் ஒன்றே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் எங்கள் அனைவரையும் பூரணமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் பாடப்போகும் பாடல் ஆண்டவரே அப்பா, நாங்கள் கேட்க போகும் துதியின் பகுதி எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் எங்களை வைக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். அகில உலகம் எங்கும் நடக்கும் பரிசுத்தவான்களின் ஆராதனை நினைக்கிறோம். அந்தந்த சபைக்கு வேண்டிய தூதை கர்த்தர் தாமே பரலோக
பரலோகத்திலிருந்து கட்டளையிட்டு மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இலங்கை ஊழியத்தை பொறுப்பெடுத்துக்கங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறோம். உம்முடைய திருக்கரத்தில் பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும் ஐயா. நீர் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் வெறுமையாக்கி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கத்த நிரப்பி அனுப்பும்படியாய் கெஞ்சுகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அனுப்புவீராக. உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக. நீரே ஆண்டவரே எங்கள் மத்தியில் பெரியவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தூர இடத்தில் இருக்கும் பிள்ளைகளையும் நினைக்கிறோம். ஆங்காங்கே உம்முடைய கரம் கடந்து போய் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும் வேலி அடையும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்தில் நாம் எல்லாரும் இந்த நாளில் ஆண்டவருடைய ஆராதனைக்கு என்று கடந்து வந்திருக்கிறோம். இது பரிசுத்த ஓய்வு நாள். இது கர்த்தர் ஓய்வு நாளுக்காக மனுஷன் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்காக தான் ஓய்வு நாளை ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா, ஆமென். மனுஷனுக்காக தான் ஓய்வு நாளை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் ஒன்று சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரிலே அன்பு கூர்ந்தவர்களாக அவரை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் நம்மை இத்தனை மாதமாய் நம்மை பாதுகாத்து நம்மை ஏந்தி சுமந்து நம்மை தப்புவித்து நம்மை வழி நடத்தி வந்த கர்த்தர் அவர் பெரியவர். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழ்த்திருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவர் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் உலாவ விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நமத்திலே உலாவ விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டவரே எங்க மத்தியிலே நீர் உலாவுங்க. ஹல்லேலூயா. எங்க மத்தியிலே நீர் அசைவாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு என்றே கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படணும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் மன்னித்திருக்கிறாரோ, எவனுடைய பாவத்தை, எவனுடைய ஆவில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்மை அவருடைய கரங்களில் அர்ப்பணித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் உலாவுகிற சுத்த ஜோதி அருவியை வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஒளி தேடும் சுத்த ஜோதியே, அருவியே வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அருவியே
நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஆமென் சரித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. அரூபியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தில்ல கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தில்ல கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாத கூட செய்திடான் நற்பீரானலம் அருள்வா. பொல்லாத கூட செய்திடான் நற்பீரானலம் அருள்வாள். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே, அரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஆமென் ஹல்லேலூயா. அரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை, யாரும் காண உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை, யாரும் காண உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன். ஆண்டவரே, ஓ இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, என்னை ஒரு விசை கூட இரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே, அரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. அரூபியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் இல்லை எங்கே. ஆமென். பரிசுத்தம் எழுதுக ஆண்டவரே, பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் இல்லை எங்கிலும். ஓ என் நெஞ்சுகளிலே ஓ பரிசுத்தம் என்று எழுதுவீராக. பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்தர் கூட்டம் நடுவில். ஓ ஹல்லேலூயா. ஜோலி தேடும் சுத்த ஜோதியே, அரூபியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. உள்ளத்தின் ஆழத்தை கேட்போமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒரு விசை கூட அப்பா உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மையாக்குவீராக. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களிலே காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஓ சுத்தம் விரும்புகிற தேவனே, அசுத்தம் விரும்ப அசுத்த யாவையும் எங்க வீட்டில் நீக்கி போடுவீராக ராஜா. அசுத்தத்திற்கு அல்ல, எங்களை பரிசுத்தத்துக்கு என்று வேறு பிரித்த தேவனையா. ஓ ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வருவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. ஓ ரபா லா ரபா ஷந்தரே மனா ரபா பா பா பா. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியிலே நீர் அசைவாடுவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக ராஜா. ஓ நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ ரிபா லா ரபா ஷந்தரே மனா ரபா. ஓ மனம் நொந்து மருளுகிறோம் ஆண்டவரே, பரிசுத்தம் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஓ உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புவீராக, எங்க பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டையா. ஓ ரினா லா ரேகே ரே மனா ரபா ஏ ஷந்தரே மனா ரபா. ஓ
பொழுது குறைவானது ஒளிந்து போகுமே. பரிசுத்த ஆவியானவர் நிறைவு ஒவ்வொரு மேல காணப்படட்டும் ஐயா. எங்க பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக, ஒவ்வொருவரை தொடுவீராக ராஜா. நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய துணை வேண்டும் ஐயா, உம்முடைய துணை வேண்டும் ஆண்டவரே. எங்களை எதிர்க்கிற சக்திகள் இந்த உலகத்தில் அநேகம் உண்டு. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் எங்கள் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதுகப்பா, பரிசுத்தம் என்று எழுதுக ஆண்டவரே. எங்க நெற்றிகளிலே, எங்க நெற்றிகளிலே ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஜீவன் எல்லை பரிசுத்தம் என எழுதும். கேட்போம் ஆண்டுடைய சமயம். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தேயும் சுத்த ஜோதியே. அருவியே வேளையில் அடியா நெஞ்சம் வாரிதா. 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 கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிவலரப சந்தரே மனரப. ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். பரிசுத்த ஆவியினாலே எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ராஜா, நிரப்புவீராக ராஜா. ஓ ரிவலரப சந்தரே மனரப. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய பரமபிதா அவர் நன்மையானவைகளை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை, அவரிடத்தில் யாரும் யாதொரு மாறுதலும் இல்லை. அவர் நம்மை நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழியே இல்லை என்கிற இடத்துல அவர் நமக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். அவர் நமக்கு முன்பாக சென்று நமக்கு பாதையை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர். இஸ்ரவேலர் அந்த செங்கடல் முன்பு வந்த பொழுது முன்பதாக செங்கடல் அடைக்கப்பட்டிருந்தது, பின்பதாக பார்வோனின் சேனையை நெருங்கி கொண்டிருந்தது. இப்பொழுது அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இன்று எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று தீர்மானித்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் அவர்கள் அறியாத ஒரு வழியை வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறியாத வழியிலே நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நீதியின் பாதையிலே, சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன கர்த்தர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் வைத்து
உண்டாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கற்பாலை பிளந்து தம்முடைய ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. மாறாவின் கசந்த நீரை மதுரமாய் மாற்றினவர் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வழியே இல்லை என்று நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் நமக்காக வழியை திறந்து, ஹல்லேலூயா, வழி இதுவே என்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்கப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும், எவ்வளவு சூழ்நிலை நமக்கு விரோதமாக இருந்தாலும், எவ்வளவு சூழ்நிலை நமக்கு மாறுபட்டதாக இருந்தாலும், கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. Hallelujah. He will make a way. அவர் நமக்காக பாதையை உண்டு பண்ணுவார். Hallelujah. Hallelujah. ஆமென். ஆமென். வழி இதுவே என்று சொல்லி நம்மை நடத்துகிற கர்த்தர். Hallelujah. ஆமென். வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே என்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்கும். Hallelujah. ஆண்டவருடைய பாதையில் நடப்போம். அவர் காட்டுகிற பாதையிலே நடப்போம். Hallelujah. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் காண்பிக்கிற பாதையிலே என்னை நடத்துங்க. ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை ஆட்கொள்ளுவீராக, ஆளுகை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, நீர் நடத்துகிற பாதையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day. He will make a way. He will make a way. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day. He will make a way. God will make a way. பாதை காட்டுவார் பாதையில்லா இடந்தனிலும். பார்த்ததில்லை பரமன் வழியே. பாதை காட்டுவார் அவர். மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி. அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். பாதை காட்டுவார் பாதையில்லா இடந்தனிலும். பார்த்ததில்லை பரமன் வழியே. பாதை காட்டுவார் அவர். மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி. அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். God will make a way. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day. He will make a way. God will make a way. பாதை காட்டுவார். பாதை காட்டுவார் பாதையில்லா இடந்தனிலும். பார்த்ததில்லை பரமன் வழியே. பாதை காட்டுவார் அவர். மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி. அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். மார்போடு அணைத்து காட்டுவார். பாதை காட்டுவார். கடைசியாக ஒரு முறை
பாதை காட்டுவார். பாதை எல்லா இடந்தனிலும் பார்த்ததில்லை பரமன் வழியே பாதை காட்டுவார். அவர் மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. வழியே இல்லாத இடத்திலே நமக்காக வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிபலரப சந்தரே மனரபபா. Thank you Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக ஆண்டவரே, நீர் பாராட்டுகிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவேனும் தகுதி இல்லை ஆண்டவரே, எவ்வளவேனும் ஆண்டவரே பாத்திரவான்கள் அல்ல ஆண்டவரே. நீர் பாராட்டுகிற உம்முடைய கிருபைக்கு ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே தகுதி அல்ல ஆண்டவரே. எங்களே ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இல்லை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. குயவன் கையில் உள்ள களிமண்ணுக்கு ஒப்பா இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கேற்ற பாத்திரமாய் நீர் எங்களை வணைந்து கொள்ளும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. குயவன் கையில் உள்ள களிமண்ணுக்கு ஒப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. உமக்கேற்ற பாத்திரமாய் என்னை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற பாத்திரமாய், எஜமானுக்கு உபயோகப்படுகிற பாத்திரமாய், விலையேற பெற்ற பாத்திரமாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அன்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க வாஞ்சியோடு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர். நான் சாந்தமும் மன தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய நுகத்தை எங்கள் மீது வைங்கப்பா. நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க, நீர் எங்களை நடத்துங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு ஒரு ஆசை இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே. என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவபலியாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை முழுவதுமாய் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. சொல்லுமா, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, ஏசையா உம்மை
உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எபினேசரே என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே என்றுமே உயர்ந்தவரே, வல்லவரே, சர்வ வல்லவரே, காண்பவரே, காண்பவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என்னை மீட்டவரே, என்னை பரே. எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழ்ந்து சொல்லுமா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா ஏசையா உம்மைத்தான் ஆண்டவரே, எங்கள் முன்பாக எப்பொழுது வைத்திருக்கிறோம் ஆண்டவரே.
ஹalleluya ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நாம் அவரை நமக்கு முன்பதாக வைத்திருக்கும்போது எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் வாசஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். கர்த்தர் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசையா. இவ்வளவுதானா சத்தம்? ஹல்லேலூயா. என் முன்னே நிறுத்தி உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள். திரும்பிய சொல்லுமா? சத்தமா சத்தமா ஏசையா. எவ்வளவு சத்தமா உங்க சத்தத்தை உயர்த்த முடியுமோ? ஆமென். ஹல்லேலூயா. என் முன்னே Thank you Father. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆமா ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எங்களுக்கு வேற யாரு உண்டு அப்பா? உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே. உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே. உம்மை விட்டா வேற நாதி இல்லப்பா. நீதான் எங்களுடைய தஞ்சம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்மை பிடித்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எப்பொழுது எங்கள் உள்ளத்தில் தங்கி நீர் வாசம் பண்ணுவீராக, நீர் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. இந்த தேவன் என்றென்றைக்கும் அல்ல, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அப்பா எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலும் எங்களை தாழ்த்து நீர் மாத்திரம் பெருக நாங்கள் சிறுக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இன்ப இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த வாய்ப்பளித்த திருத்துவ தேவனுக்கு நான் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவதாக இந்த வாய்ப்பளித்த அக்காவிற்காக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையார் யாவருக்கும், பாஸ்டருக்கு யாவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மிக பெரியவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்லா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், நான் கொஞ்சம் ஊழியம் பேர் மாற்றிட்டேன். இந்த மாதம்தான் ஃபஸ்ட்டு சாட்டர்டே அன்று இந்த இயேசுவின் விடுதலின் ஊழியங்களமா அதை மாற்றிட்டு கர்த்தரின் கரங்கள் இருந்தது. அது கொஞ்சம் மாற்றி ஆண்டவர் என் இருத்தில் பேசினதுனால இயேசுவின் விடுதலின் ஊழியங்கள் மாற்றி கர்த்தர் வைக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதுதான் அக்கா கிட்ட அனுப்பிச்சிருந்தேன் அந்த பேர். சரி, அக்கா அந்த பழைய பேர் போட்டதுனால நொன்னோடிஸ் அனுப்ப முடியல. ஏன்னா நான் அது ஊழியம் பேரை மாற்றிட்டேன், லோகோவை மாற்றிட்டேன், எல்லாம் மாற்றிட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தயவு பாராட்டி இருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுது. எனக்காக ஜெபிக்கிறதுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மிக பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சரி, வசனத்துக்கு நேராக நம்ம போவோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பதினோராம் வசனம்.
கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் நிலமலதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்று போல் இருப்பார். கண்களை மூடி வசனத்தை மேலே கையை வைத்து ஆண்டவர் தாமே நம்மோடு பேச முடியும். ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம்பா. ஆண்டவரே, மக்க நன்றி. முகாந்திரம் இல்லாமல் இங்கே கொண்டு வரவில்லை. முகாந்திரம் இல்லாமல் இந்த வார்த்தை என் இருத்தல் வைக்கவில்லை. ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆண்டவரே, மக்க ஸ்தோத்திரம். நீர் பெருகவும் நான் சிறுகவும், நீர் மயம்படவும் நான் மறைக்கப்படவும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என்ன வார்த்தை பேசணும்? பல வசனங்களை நான் இருதயத்தில் எடுத்து வைத்தேன், பல வசனங்களை நான் எழுதினேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என் இருதயத்தில் அதிகமாய் பேசின ஒரு வார்த்தை, நித்தமும் நான் நடத்துவேன் போய் சொல்லு, நித்தமும் நடத்துவேன் போய் சொல்லு. இந்த வசனம் இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கிற வேலையெல்லாம் பாஸ்டர் அழகான வந்து ஒரு பாட்டு பாடினார். ஆமென். கர்த்தர் நடத்தி நித்தமும் போதித்து நடத்துவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. இப்போ ஆண்டவர் நம்மோடு ஒரே ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்கிட்ட என்ன பேசினாரோ அது ஊர்தியம் செய்கிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, நான் பேசுகிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நான் எனக்கு கொடுக்குற அந்த வார்த்தை சபையோடு என்ன செய்யணும்? ஒரு ஆராதனையில் அந்த வார்த்தை வரணும், இல்லை பாடல் இல்லாத அந்த வார்த்தை வரணும். நான் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வார்த்தை தான் பேசணுமா, இந்த வார்த்தை தான் பேசணுமா? ஆண்டு சொன்னார், இதுதான் பேசணும், நீ போய் சொல்லுன்னு சொல்லி. ஆமென் சொல்ல. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். அவங்க உங்கள் மூலியமா எனக்கு உறுதியம் செய்திருக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் இருதயம் கர்த்தர் பேசுகிற நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம். வார்த்தையின் ரொம்ப உயிர் உள்ளது. ஆமென் சொல்ல. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் உள்ளது. அல்ல ஆவியின் தீர்க்க தரிசனம் கூட ஒளிந்து போகும். ஆனால் இந்த வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆவியின் தீர்க்க தரிசனம் கூட ஒளிந்து போகும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. ஆமென். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஏசாயால வாசிக்கிறோம் 58ஆம் அதிகாரத்தில் அங்கே 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்து அவள் மீறுதலை, யாக்கோபின் வம்சத்தார்கள் அவருடைய பாவங்களை தெரிவி. தன் ஜனங்கள் பாவத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, கூப்பிட சொல்லு, அடக்கி கொள்ள வேணான்னு சொல்லு, எக்காலத்தை போல அவன் சத்தத்தை உயர்த்த சொல்லுன்னு சொல்றார் ஆண்டவர். அப்படியே சொல்லும் போது எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நல்ல 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் என்ன செய்வாரா? மறு உத்தரவு கொடுப்பார். நல்லா பாருங்க. நாம் கூப்பிடும் போது பாவத்திலேயோ சாபத்திலேயோ ஏதோ ஒரு விதத்தில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம்? கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. கொடுப்பார். சத்தமிட்டு என்ன செய்வாராம்? சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் எல்லாரும் பாருங்க, இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லுவாரு. ஆனால் அந்த 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நீ பாவத்தில் இருந்தவனை வெளியே வந்துட்ட, சாபத்தில் இருந்தவனை வெளியே வந்துட்ட, என்னை கூப்பிட்டுட்ட, நான் உனக்கு பதில் கொடுத்துட்ட, இனிமே. ஆமென். எப்படி நடந்தீங்கன்னா, சுயமா நடந்தீங்க. எப்படி நடந்தீங்க? உங்க சுய இஷ்டத்தின்படி நடந்தீங்க. சுயமாய் போகும் பொழுது நிறைய பாவத்தில் விழுந்துடுறோம். அதன் மாதிரி உண்மைன்றீங்க. சுயமாய் நான் செய்கிறதான் கரெக்டு நிறைய பேர் செய்கிறதுனால பள்ளம் கூட தெரியாமல் விழுந்து போய் கஷ்டப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. சுயமாய் போகும்போது தான் நாம் பாவம் செய்கிறோம். பாவத்தின் பிசாசுடைய வழியில் நடக்கும்போது தான் பல பிரச்சனை நடக்குது. உண்மன்றவங்கெல்லாம் 3 விதமான வழி இருக்குது. ஒன்று சுயமான வழி, இன்னொன்று பிசாசுடைய வழி, இன்னொன்று மனுஷன் படிச்சையெல்லாம் கேட்டு கேட்டு நடக்கிற வழி. ஆமே. இந்த ஜனங்க எப்பவுமே சில வேலையில் அப்படி தான் மற்றவங்க புறஜாதி சொல்கிறபடி நடப்பாங்க. நடந்தாங்கன்னா பாவத்தில் விழுந்துருவாங்க. ஆமே. உடனே ஆண்டவர் பேசுவார், தீர்க்க தரிசனம் எழுப்பார், எழுந்திருப்பா போய் சொல்லு, அவங்க மனுஷ பேச்சை கேட்டு விழுந்து கிடக்கிறான் போ அப்படின்னுவார்.
சில வேளை சுயமா சில காரிய விக்கிரங்களை செஞ்சு சுயமான காரியங்களை பாவத்தை செஞ்சு விழுந்துருவார். திருப்பி தீர்க்கதரிசியில் எழுப்புவார் ஆண்டவர். சில வேளையில் சாத்தானுடைய ஆலோசனை கேட்டு விழுந்து விடுவார்கள். இந்த மூன்றுமே நமக்கு ஆபத்து. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து, பிரதர் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சுயமா நீ ஓடாத, உனக்கென்று நீ ஒரு வழி தெரிந்து கொள்ளாத, சாத்தானுடைய வழி நீ போகாத, மனுஷன் சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்லி நீ நடக்காத, உன்னை நடத்துகிறவர் கர்த்தர். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உன்னை நடத்துகிறவர் கர்த்தர். நித்தமும் சார், ஒரு நாள் 2 நாள் அல்ல. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஒரு நாள் 2 நாள் நடத்துகிறவர் அல்ல, உங்களை நடத்துகிறவர் யாருங்க? நித்தமும். கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறாராம்? சார் உன் வாழ்க்கையில் நாம் மேலே போகிற வரைக்கும், இன்னொன்று அவர் வர வரைக்கும். ஆமே. உங்கள் கரத்தை இன்னைக்கு பிடிக்கிறாரு. பக்கத்தில் கை கொடுத்து, பிரதர் இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, கொடுங்க. பக்கத்தில் கை கொடுத்து, காசெல்லாம் கொடுக்காதீங்க, கையை மட்டும் கொடுங்க போதும். கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு நித்தமும் உங்களை நடத்த உங்கள் கரத்தை பிடிக்கிறார், உங்கள் கரத்தை பிடிக்கிறார் பிரதர். ஹல்லேலூயா. ஒரு வேளை நான் சொன்ன மாதிரி ஆவியை நமக்கு வெளிப்படுத்தணும். சுயமானி ஓடி இருக்கலாம், வெளியே வந்துரு. பிசாசுடைய வழி கேட்டு போயிருக்கலாம், வெளியே வந்துரு. மனுஷன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு சில மனுஷெல்லாம் சொல்ல, இன்னும் நாத்தியம் கூடவா சர்ச்சும், நாத்தியம்னா ரெஸ்ட் எடுக்கிற வேலை அப்படின்னு சொல்லுவான் பிசாசு. மனுஷன் மூலமாக பேசுவான், இன்றைக்கி தான் ரெஸ்ட் எடுக்கணும், இன்றைக்கி தான் ஜாலியாக இருக்கணும், இன்றைக்கி போய் சர்ச்சுக்கு போகலான்னுவான். ஆமே. அது மனுஷன் பேசுறது இல்லை, பிசாசு வஞ்சகமாக பேசுகிறான். ஆமே. அதுவும் சீக்கிரமாக கூட போகக்கூடாதுன்னுவான். இப்போ தான் பாட்டு முடிஞ்சிருக்கோம், இப்போ தான் ஆராதனை முடிஞ்சிருக்கோம், செய்திக்கு போகலாமேன்னுவான். அல்லேலூயா. தந்திரம் பாருங்க, மனுஷன் எப்படி பேசுவோம், வஞ்சகமாக நல்லது மாதிரி. இங்கே அப்படி நம்மளாம் வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு, இன்றைக்கி ஒரு நாள் தானம்மா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெஸ்ட் எடுக்கணும், இன்றைக்கி போய் சர்ச்சுக்கு போகலாமா, இன்றைக்கி 2 நாள் ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கலாம் இல்லைம்மா அப்படின்னுவாங்க. அப்போ நமக்கு தெரியும், பரவாயில்ல நம்ம மேலே ரொம்ப அக்கறையாகிறாங்க, நல்லா தூங்க சொல்கிறாங்க எங்கள் மம்மி, நல்லா தூங்க சொல்கிறாரு எங்கள் டேடி, நல்லா தூங்க சொல்கிறாரு எங்கள் அண்ணான்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், இன்னும் நல்லா அப்படியே இழுத்து போத்து நல்லா தூக்கம் வரும், நல்லா வரும் தூக்கம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிசாசுன்னு தூங்க வைக்கிறான். தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வரும், தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வரும். விழித்திரு, அநேக ஆசீர்வாதத்தில் நிரப்பப்படுவாய். விழித்திரு அப்படின்னா நைட்டெல்லாம் விழித்திருன்றது இல்லை, உங்கள் சிந்தையில் ஒரு விழிப்பு இருக்கணும். யார் பேசுகிறாங்க, கர்த்தர் நடத்துகிறாரா, இது பிசாசு நடத்துகிறதா, நாமளா ஓடுறோமா, இல்லை கர்த்தர் நடத்துகிறாரா, இல்லை மனுஷன் பேசுகிறாரா, கர்த்தர். இது ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும், நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். யார் என்னை நடத்துகிறது, யார் என்னை நடத்துகிறார்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், வானதோறும் சபைக்கு வரேன், எல்லாம் ஆராதனையில் கலந்து கொள்ள. அப்போ என்னை யார் நடத்துகிறார்? யார் உங்களை நடத்துகிறார்? யாருங்க உங்களை நடத்துகிறாரு? யார் உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எங்கள் வீட்டுக்காரர் நடத்துகிறாருங்க. என்ன சொல்லுவேன்? எங்கள் அம்மா நடத்துகிறாங்க. இல்லைங்க, கர்த்தர் உங்களை நடத்துகிறார். கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிச்சிருக்கிறார். தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னே உங்களை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறவங்களாம்? தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னே உங்களை பேர் சொல்லி அழைத்து இந்த உலகத்திலே கொண்டு வந்து ரட்சிப்பை கொடுத்து, வெளியேற பெற்ற ஒரு ரட்சிப்பை கொடுத்து, பாவ மன்னிப்பை கொடுத்து, உண்மையில ஒரு பரிசுத்த ஆவியை ஊற்றி நல்ல திருச்சபையை கொடுத்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிறாரே. கையை தட்டி நல்லா சொல்லியிருக்கலாம், ஆண்டவருக்கு நன்றி அப்பா, எவ்வளோ பெரிய பாக்கியம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவருக்கு பெரிய பாக்கியம். நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரு, பெரிய பாக்கியம். நல்ல ஒரு தாயை கொடுத்திருக்கிறாரு, ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா கர்த்தர் நிறைய, நம்ம சபை இல்லாத ரொம்ப கஷ்டம். சபையிலேயே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. பேருக்கு மட்டும் தான் சபையில் பேர் மட்டும் தான் இருக்கும், பேர் மட்டும் தான் இருக்கும், ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க யார் நடத்துறது? சாத்தான் அவங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். அம்மா சீக்கிரம் இயேசு வரப்போகிறார், சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். உங்களை நடத்துகிறவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. மணவாட்டியே, மணவாளன் வரப்போகிறாரு. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, மணவாட்டியே, மணவாளன் சீக்கிரமா எக்கால தொடியோடு சத்தத்தோடு வரப்போறாரு.
இன்னும் நீ சுயமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாயா? இன்னும் நீ மனுஷன் பேச்சு கேட்டு ஓடுறாயா? இன்னும் சாத்தானுடைய வழியில ஓடுறாயா? பல பிரச்சனை நீ சந்திப்ப. எனக்கு பிரச்சனை இருக்க பிரதர், எனக்கு போராட்டம் இருக்க பிரதர்னா ஏதோ பிசாசுடைய வழியில் நீ ஓடுறன்னு அர்த்தம். பிசாசு ஜெபம் பண்ண விட மாட்டான், பிசாசு பைபிள் படிக்க விட மாட்டான், பிசாசு நல்லா ஆராதிக்க விட மாட்டான், பிசாசு பாட்டு பாட விட மாட்டான், பரிசுத்தமா இருக்க விட மாட்டான். பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய வழி அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பிசாசு யாருங்க? கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வரான், வேற ஒன்றையும் வரல. கொல்லவும் அழிக்கவும் இதுக்கு மட்டும்தான் வரான், தவிர வேற எதுக்கும் வரல. அவன் வழியில் போகலாமா? அவன் வழியில் போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனத்தை நித்தமும் நான் நடத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. இது எனக்கு சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் தெரியுமா? அவர் சொல்கிறது நம்ம சொல்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏதோ ஒன்று நான் வந்து பேசிட்டு போகிறத விட கர்த்தர் சொல்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை எடுத்துகிட்டு வந்து சொல்லும் போது, அதுவும் ஆராதனை வேலையில் ஊர்திகம் பண்ணும் பொழுது எனக்கு ஆச்சு. இது வரைக்கும் இப்போ தான் அந்த பாட்டை நான் கேட்டிருக்கிறேன். ஐயா, இது வரைக்கும் நம்ம பாட்டு கேட்டதில்லை. ஆனால் இவ்வளோ பேர் பழைய பாட்டெல்லாம் இவ்வளோ இருக்குதுன்னா ஆச்சரியமாகுது. அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரியே பாட்டுகள் நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த வசனம் நம்ம எடுத்து வரும்போது அந்த பாட்டு பாடும்பொழுது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளோ நல்ல தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் நல்ல தெய்வம் சொல்கிறீங்க? அவர் ரொம்ப 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 நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நேசிச்சிட்டிங்கன்னு ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அவர் விட்டு நீங்கள் போகவே மாட்டீங்க. நேசிக்காத வரைக்கும் தான் இவ்வளோ சேர் காலியாகுது. ஏன் காலியாகுதுன்னா, இன்னும் அவங்க ஆண்டவரை நம்ம நேசிக்கலை, அவர் ரொம்ப நேசிக்கிறாரு. நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும், எப்படி நமக்காக வாழன்னு அர்ப்பணிச்சிட்டார். சிலுவையை காட்டிட்டார், மரணத்தை காட்டிட்டார், ரத்தத்தை காட்டிட்டார், காயங்களை காட்டிட்டார். உனக்காக தான் எல்லாமே நான் சொல்லிட்டாரு. இதை இந்த உலகத்தின் இந்த அன்பை போல வேற அன்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அந்த அன்புக்காக தான் நம்ம ஏங்கி கொண்டிருக்கிறார். நம்ம அவர் நேசிப்போமா? அவர் ஏங்குறாரு. உண்மையிலே நம்ம ஜனங்க நேசிப்பாருங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்க ஜனங்களா? இன்னைக்கு காலியாக இருக்குமா? காலியாக இருக்கும். சேர் பாருங்க, இவ்வளோ யார் காலியாக இருக்கு. இன்னும் ஆண்டவரே நேசிக்காதல் பேருக்கு மட்டும் நான் சர்ச்சைக்கு போகிறேன். ஐயா, நான் என் பேரெல்லாம் நிறைய மாற்றி பேரெல்லாம் எல்லாத்தையும் நான் மாற்றிருக்கிறேன். ஆனால் வாழ்க்கை மாறலை. பேர் மாற்றுறதில்ல, வாழ்க்கை மாறலை, சிந்தை மாறலை, வழி மாறலை. நம்ம போகிற வழி என்ன வழின்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு நம்ம போகிற வழி என்ன வழிங்க தெரில, ஏதோ ஓடிட்டு இருக்கிறோம் பிரதர். வேலை 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 வேலை, பணம் 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 பணம், செல்வாக்கு செல்வாக்கு, ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ் பண்ண பிரதர். ஓடிட்டே இருக்கணும். ஓடுங்க, நல்லது. தேவை, பணம் தேவை, பொருள் தேவை, எல்லாம் தேவை. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சகலமும் நமக்கு வேணும். நம்ம தரித்திராவை இருக்க விரும்பலை. ஆனால் அதை விட முதல் யார் நமக்கு வேணும்னா அவர் தான் வேணும். இயேசு சாமி விட்டுட்டு பெரிய இன்டர்நேஷ்னல் பணக்காரன் ஆகணும் ஒன்றுனா அது பாதாளம் தான் போய் விழுவேன். நீ எங்கே போய் விழுவோம்? பாதாளம். ரெண்டே வழி. ஆமே, ஒன்று சொல்லுங்க, நித்திய வழி, இன்னொன்று நரகத்தின் வழி. ஆமே, பிசாசு நரகத்துக்கு நேரம் நம்ம நடத்த விரும்புகிறான். அவன் பேசுறதெல்லாம் வஞ்சகமாக பேசுவான், நயவஞ்சகமாக பேசுவான். புரியுதுங்களா? அதில் நிறைய பேர் மழைங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் வரல. புரியுறவங்கெல்லாம் அல்லேலூயா. இன்றைக்கி தான் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். பிசாசு சொல்லுவான், அவங்க உங்களுக்கு வர்றாங்க, எல்லாவற்றுக்கும் ஃபங்க்ஷனுக்கு வராங்களே, அந்த ஃபங்க்ஷனை விட்டுடலாமா? உங்களை எவ்வளோ நேசிக்கிறாங்க, எல்லா தேவையிலும் அவங்க உதவி செய்கிறாங்களே, இன்றைக்கி நாத்தியம் மறுநாள் பரவாயில்ல, அடுத்த வாரம் போகலாம், இன்னொரு வாரங்கிறது இல்லை என்ன பிரதர், அடுத்த வாரம் போகலாம் இல்லை அது என்ன பிசாசன்? ஓ நல்ல யோசனை வருது, இல்லைங்க அடுத்த வாரம் போகலாம் சர்ச்சைக்கு விடணும். இது நயவஞ்சகமான ஆவி, மனுஷரை திருப்திப்படுத்துகிற ஆவி. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களை எவ்வளோ நீ திருப்திப்படுத்தினாலும், மனுஷனை திருப்திப்படுத்தி பாருங்க, திருப்தியே ஆக மாட்டாங்க. எவ்வளோ திருப்திப்படுத்தினாலும், எவ்வளோ ஆயிரக்கணக்கான பொருள் வாங்கி கொடுத்தாலும் திருப்தி வருமா? புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் என்ன ட்ரெஸ் இதுன்னுவாங்க. நீ சொல்லி பாருங்க, கொடுத்து பார்த்தா இதை விட இன்னும் பெஸ்ட்டாக தான் பார்ப்பாங்க தவிர கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுத்துகிற நாட்களே கிடையாது. ஆனால் 1000 பிரச்சனை நம்ம மேலே இருக்கும், ஆயிரக்கணக்கான பாவங்கள் நம்ம மேலே இருக்கும். அப்பா வந்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்பா அப்படி பாதத்தில் விழுந்துட்டுன்னா, அந்த 1000ங்களை ஒதுக்கிட்டு விழுந்துட்ட பாரு சமூகத்தில் வந்து, நீ நான் உனக்கா என்ன செய்யணும் வேணுமா சொல்லுமா, இன்னைக்கு நான் உனக்கு சாங்ஷன் பண்ணுறமானுவார்.
சார், நம்முடைய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான பாவம் நம்ம மேல இருக்கிறது. அந்த ஆயிரங்களை பார்க்கறதுல பாதத்தில் விழுந்துட்டேன்னா அதை தூக்கி எடுத்து கொஞ்சம் அப்படியே அரவணைச்சு, நான் உன்னை நடத்துறேன், போ, பயப்படாத, நான் இருக்கிறேன் அப்படி சொல்லும் போது, ஐயா இது போதை அப்படின்னுவோம். மனுஷனை எவ்வளோ திருப்திப்படுத்தினாலும் சின்னதாக நம்ம சின்ன விஷயத்தான் செஞ்சுட்டா கூட அதை சொல்லி சொல்லி காட்டின்னு இருப்பாங்க. 1000 செஞ்சுருப்போம், ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, சின்ன விஷயம் சொல்லி 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 குத்தி குத்தி காட்டுவாங்க. சார், இதான் மனுஷன் சுபாவம். அப்போ ஆண்டவர் வழியில் நடக்கணுமா? எத்தனை பேர் நடக்கணுன்றீங்க? கர்த்தர் உங்களை நிறுத்தமும் நடத்துகிறவராக இருக்கிறார். சார், எப்படி நடத்துவார் அப்படி நான் கேட்கும் போது ஆண்டு சொல்கிறாரு, அவர் நடத்தும் போது ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டாரா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அவர் நடத்தும் பொழுது ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டாராம். ஆமாம் சொல்லுங்களேன் சார், கைவிடவே மாட்டார். ஆமாம், நித்தமும் நடத்துகிற சர்வ வல்லம் உள்ளவர், ராஜாதி ராஜா, அண்ட சராஷ்டிரம் படைத்தவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறவர் உங்கள் கரத்தை பிடிச்சி நடத்த ஆரம்பிச்சிட்டார்னா சார், மேடு வருது விடமாட்டார், பல்ல வருது விடமாட்டார், பிரச்சனை வருது விடமாட்டார். நம்ம தான் விட்டு விட்டு ஓடிடுறோம். நம்ம நினைக்கிற நிறைய ஜபம் தப்பு பண்ணுறோம். ஜபம் நம்ம தப்பான ஜபம் பண்ணுறோம். கர்த்தர் கைவிட்டார் பிரதர். பிரச்சனை வரும்போது யார் கைவிட்டதா? யார் கைவிட்டது? கர்த்தர் கைவிட்டதால் தான் பிரச்சனை நினைக்கிறோம். இல்லைங்க, கர்த்தர் கைப்பிடிச்சதுனால தான் அந்த பிரச்சனை சாகாம இருக்கிற பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு பிரச்சனை இல்லாம சாகாம முழுகி போகாம உயிரோடு இருக்கிற பாருங்க, அதான் கர்த்தர் உங்க கருத்தை பிடிச்சிருக்கிறன்னு அர்த்தம். எசையா 43:2 எந்த சூழ்நிலையும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல். சார், ஏன் தண்ணீரை கடக்கணும்னா நம்ம நிச்சயமா என்ன செய்வோம்? நம்ம முழுகி போவோம். கடலை கொஞ்சம் அப்படி மெல்ல 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 நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகிடுவீங்க? நீங்கள் முழுகிடுவீங்க சார். எவ்வளோதான் நீ நீச்சல் தெரிஞ்சாலும் செம்ம என்ன போல யாருன்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு கட்டம் தாண்டிங்கன்னா முழுகிடுவீங்க. முடியாது. கடலுக்குள்ளே நம்ம அதை போய் எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர் உன் கரத்தை பிடிச்சிட்டாருன்னா எவ்வளோ பெரிய அலை வந்தாலும், எவ்வளோ போல அப்படியே மழை போல அலை மேலே வந்தாலும் நீயும் நானும் முழுகி போக மாட்டோம். கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சார், என் வாழ்க்கையில் அலை மேலே வருது சார். என்ன அர்த்தம்னா, என் வாழ்க்கையில் சோதனை பயங்கரமா மழை போல நிற்கிறது சார். அந்த சோதனையில் நீயும் நானும் முழுகி போக மாட்டோம். சோதனைக்கு மேல நிற்க வைக்கிறவர் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சார், சோதனைக்கு மேல நம்ம நிற்க வைக்கிற ஆண்டவர். நீயும் நானும் முழுகி, பக்கத்தில் கேட்க சொல்லுங்க, பக்கத்தில் கேட்க சொல்லுங்க, கர்த்தர் நடத்தும் பொழுது கைவிடவே மாட்டாருங்க. அடையாளம் தெரியுங்களா? நீ முழுகி போக மாட்டேன்னு சொல்கிறார் பாருங்க, அதுதான் கைவிடாதவர் தேவன். உன்னை கைவிடாத தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அக்கினியில் போட்டாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல். அப்போ என்ன சொல்கிறாரு? நீ எந்த வழியாக போனாலும், என்ன பிரச்சனை வழியாக போனாலும் நீ எரியவும் மாட்ட, எரியவும் மாட்ட, முழுகும் போக மாட்டேன். அதுதான் கைவிடாதவர். எப்படி கைவிடாதவர்? சார், உன்னை எல்லா பாதையிலும் உன் கரத்தை நான் பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ பெரிய கடனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமாக மாந்திரிகளுக்குள்ள எழும்பட்டும், ஆனால் உங்களுக்கு ஒரு தீங்கும், பக்கத்தில் கை கூட சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு தீங்கும் வரவே வராது. ஏன்னா கரத்தை பிடிச்சி நடத்துகிற ஆண்டவர் வல்லமையுடையவர். சார், வஸ்திரத்தில் வல்லமை பார்த்தான் யாருங்க? அங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த வார்த்தை. அவள் கண்ணால் பார்த்திராதது ஒன்று. அவர் கேள்விப்பட்டிருக்கிற மரித்தவர் உயிரோடு எழுப்பினார், முடவரை நடக்க வைத்தார், செவிடரை பேச வைத்தார், கேள்விப்பட்டார். ஆனால் வஸ்திரம் வல்லமை புறப்படுதுன்னு பார்த்தாங்களா? பார்த்தாங்களா? எத்தனை பேர் உண்மைன்றீங்க?
பார்க்கல சார். ஆனால் அவளுக்கு அந்த தாட்டு எப்படி வருது பாருங்க. ஏன்னா அவர் தொடக்கூடாது, அவர் யூதன். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கப்பறம் ஒரு யூதனை தொடக்கூடாது, தொட்ட தீட்டு. அப்போ நான் அவரை தொடமாட்டேன், நான் ஒன்று செய்கிறேன். அவருடைய வஸ்திரத்தை ஓர தொங்கலை அதை தொட்டுனா சார், ஓர தொங்கலை அந்த ஷாலை மேலே அந்த போட்டுக்க அந்த ஷாலை போய் ஓரத்தில் டச் பண்ணா சார். வயரில் எப்படி டச் பண்ணால் சாக்கடிக்கும். ஆமாம், இப்போ கன்னடில் கை வச்சு பாருங்கள், சாக்கடி இதையெல்லாம் பார்க்கலாம். சாக்கடிக்காதுன்றீங்களா? தூக்கி அடிக்கும் உங்களை சார். அந்த மாதிரி ஒரு டச் பண்ணாங்க சார். அவங்க டச் பண்ணதில் அவங்க கிட்ட இந்த பொல்லாத ஆவி 12 வருஷமாக கட்டிருந்த ஆவி வெளியே போயிடுச்சு. என்ன சொல்கிறேன்னா, அந்த டச் அந்த இந்த ஷாலில் அந்த வஸ்திரத்தோட வல்லமை இருக்குமானா, அவர் நான் உன்னை நடத்துகிறேன், உன் கரத்தை பிடிக்கிறேன். அவர் கரம் பிடிக்கிறாருன்னா அந்த கரத்தில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சார் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஆவியில் பாருங்கள், ஆவி கண்களில் பாருங்கள். நீங்கள் ஆமாம் காத்திரன்னு பிடிக்கிறார் பிரதர், ஆமாம் பிரதர் அப்படின்னா ஒன்றும் தெரியாது. நீங்கள் ஆவிக்குள்ளா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது, அவருடைய கரத்தில் அற்புதம் இருக்கிறது, அவருடைய கரத்தில் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, அவருடைய கரத்தில் பெரிய காரியங்களை செய்கிற கரம். ஏன் கரம் பிடிச்சிருக்குதுன்னா அப்போ என் லைஃப்ல பெரிய காரியத்தை எனக்கு நடக்க போறதுன்னு அர்த்தம். எதுவுமே ராமன் சொல்றீங்க சார். நம்ம பயந்து நடுங்கி உலகத்தான போல நம்ம பயப்படக்கூடாது, உலகத்தான் போல் கலங்கக்கூடாது. உலகத்தான் போல் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாதம் கலங்கி நிற்கிற கூட்டம் அல்ல நாம. எத்தனை ராமன் சொல்றீங்க? தண்ணீரில் போன நான் மூழ்கி போக மாட்டேன். அந்த கூட்டம் பக்கத்தில் கை கூட சொல்லுங்க சார். உலகத்தான போல கலங்கி நிற்கிற கூட்டம் அல்ல, பயந்து கலங்கி போகிற கூட்டம் அல்ல. தண்ணீரிலே போனாலும் நான் மூழ்கி போகிற கூட்டம் நான். அக்கினில போட்டாலும் வேகாது இருக்கிற கூட்டம் நான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிற வல்லவராயிருக்கிறார். கை விட்டுவாரா? உங்களை கைவிட்டு வேடிக்கை பார்ப்பாரா? உலகம் உன்னை கைவிட்டு விடும், உறவு உன்னை கைவிட்டு விடும். நீ நம்பின நண்பர்கள் உன்னை கைவிட்டு விடுவார்கள், நம்பின தாய் தகப்பன் நம்மளை கைவிட்டு விடுவார்கள், நம்பின உறவுகள் நம்மளை கைவிட்டு வேடிக்கை பார்க்கும். பிரச்சனை வரும்போதெல்லாம் அவங்க கைவிட்டுருவாங்க, பண பிரச்சனை வரும்போது நம்மளை கைவிட்டு விடுவாங்க, ஏதோ ஒரு போராட்டம் வரும்போது நம்மளை கைவிட்டு விடுவார்கள். வேடிக்கை பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்கிற கூட்டம் தான் இன்றைக்கு இந்த உலகம். வேடிக்கை பார்க்கும், கை கொட்டி சிரிக்கும், கேலி பண்ணும், பரிகாசம் பண்ணி தேவையாதெல்லாம் அவனுக்கு சொல்லுவார்கள். உதவி செய்ய யாரும் வர மாட்டார்கள். நான் சொல்லுகிறேன், நம்பி 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 நம்ம ஓடுற மனுஷெல்லாம் நமக்கு ஒரு நாள் டாட்டா பாய் காட்டுவாங்க. என்னால முடியாது சிஸ்டர், என்னால முடியாத பிரதர், என்ன நம்பி வந்திருக்கிறவர் நீ ஒரு முட்டாள் பிரதர் அப்படின்னுவாங்க. உண்மைதானேங்க? நம்ம ஒரு முட்டாள். என்னன்னா மனுஷன் நம்பி 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 ஓடுறோம் பாருங்க, நம்ம முட்டாளே. ஏசப்பா சொல்றாரு, நான் உயிருள்ள கடவுள், ஜீவனுள்ளவர், அற்புதமானவர், இந்த உலகத்தில் வேற தெய்வங்கள் இல்லை, இயேசுதான் மெய்யான தெய்வம். அந்த தெய்வம் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. அந்த தெய்வம் என்ன சூழ்நிலை வந்தாலும் உன்னை கைவிடவே மாட்டாரு. கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ரொம்ப ரொம்ப நம்புவோம் அவங்கள. எனக்கு 1 லட்ச ரூபா தருவாங்கன்னு ரொம்ப 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 நம்புவாங்க. என் தேவையை அவன் சந்திப்பான்னு சொல்லி ஒரு நாள் சொல்ல என்னால் முடியாது பிரதர், என்னால் முடியாத சிஸ்டர்ன்னு சொல்லிவிடுவாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். தாவீது அழகாக எழுதுகிறான் சங்கீதம் 27:10, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலோ, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலோ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற என்னை அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். தகப்பனும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். எத்தனை பேர் கரம் உயர்த்த சொல்லுங்க, நல்லா கரம் உயர்த்த சொல்லுங்க. என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என் கரத்தை பிடிச்சிட்டாரு. எந்த சூழ்நிலையும் என்னை கைவிட்டு வேடிக்கை பார்க்கவே மாட்டார். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம தூக்கணுமோ, எந்த இடத்துலலாம் ஆபத்து வருதுன்னு காப்பாற்றணுமோ ஆண்டவர் அப்படியே தூக்கி எடுத்துகிட்டே வருவார் ஆண்டவர். ஆமென். நீங்கள் ஆதியாமத்தில் ஆபிரகாம் ஆகாரை கைவிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் சீமான சார். யாருங்க அவருங்க? ஆபிரகாம் யாருங்க சொல்லுங்க? ஆபிரகாம் யார்? ஒரு பெரிய சீமான்.
அந்த சீமா அந்த ஆகாருக்கு என்ன கொடுத்து அனுப்புகிறாங்க சார், ஒரு பேகு தண்ணி சார். என்ன தண்ணி சார்? என்ன தண்ணிங்க? ஒரு துருத்தி தண்ணி, ஒரு பேக் தண்ணி தான், அவ்வளோதான் சொல்லக்கூடும். அவர் நினச்சிருந்தா ஆகாருக்கு கொட்டங்கங்களை தங்கம் பொண்ணு வெள்ளி அனுப்பிச்சிருக்கலாம். முடியுமா? முடியாதுங்களா? பொண்ணு பார்க்க என்ன அனுப்பிச்சிருந்தாருங்க அவர்? 10 ஒட்டங்களை அங்கேயே தங்கையும் பொண்ணு வெள்ளி அனுப்பிச்சிருந்தாரு. ஆனால் ஆகார் அனுப்புகிறாரு, போ அப்படின்னாரு. ஒரு தண்ணி, கொஞ்சம் தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாரு. அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ். ஆபிரகாமுடைய சாப்டர் க்ளோஸ். இப்போ ஒரு தனிமரமாய் மாறுகிறான். என்னை ஆபிரகாம் கைவிட்டார், ஆனால் கர்த்தர் ஆகாருடைய கரத்தை பிடிக்கிறார். ஆமே, சீமானா இருக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்டனா இருக்கலாம், ஆனால் ஆகாருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். 21ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியின் தண்ணீரை எடுத்து ஆகார் தோளி மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டான். புறப்பட்டு போய் பேர்சபாய் வனாந்திரத்திலே அலைந்து, யார் மேல் அலைந்து திரியிறா பாருங்க சார். யார் ஒரு 10 பேர் கூட அமைச்சிருக்கலாம். ஆகாருக்கு ஒரு 10 பேர் அமைச்சிருக்கலாம். நீங்கள் போங்க, ஆகார் பத்திரமா எங்கேயா கொண்டு போங்க, அவங்க எந்த நாட்டுக்கு போகிறாங்க பாருங்கள், இல்லை அவங்க நாட்டுக்கு கூட போகிறாங்கன்னு சொல்லி 10 பேர் 20 பேர் அமைச்சிருக்கலாம். முடியுமா? முடியாதுன்றீங்களா? முடியும். ஆனால் இவளும் அவன் பிள்ளை மட்டும் ஒரு தனித்துவமாய் ஆபிரகாம் காட்டுகிறார். விட்டுட்டார், அவர் கைவிட்டார். ஆனால் பரலோகன் தேவன் அவளை கைவிடவே இல்லை. ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கைன்னா, என் கரத்தை பிடிச்சவர், சொல்லுங்கள், என்னை அழைச்சி என் கரத்தை பிடிச்சவர் ஆகாருடைய கரத்தையும் பிடிச்சிட்டார். நான் பிடிச்சேன்னு அந்த பாதியில் விட்டுட்டேன், அவர் பிடிச்சாருன்னா கடைசி வரைக்கும் விடவே மாட்டார் சார். இதுதான் வெளிப்பாடு நமக்கு. எத்தனை பேர் அம்மன் சொல்கிறீங்க? நான் என்னை நம்பினா பாதியில் நான் விட்டு போயிடுவேன், மரணம் வர்றேன்னா கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஆனால் அவர் உயிருள்ள கடவுளை அவர் சார்ந்து கொண்டார்னா, கரத்தை பிடிச்சிட்டாருன்னா அவ ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். வசனம் படிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதர் வனாந்தரத்தில் ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளையை எடுத்து நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவன் கையினால் பிடித்து கொண்டு போ, என்னங்க ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றான். ஆபிரகாம் சொன்னாரா? ஆபிரகாம் சொன்னாரா உன்னை பெரிய ஜாதியாக்குறேன்னு? ஆபிரகாம் பணத்தை கொடுத்தாரா? தங்கத்தை கொடுத்தாரா? வெள்ளியை கொடுத்தாரா? ஆட்களை கொடுத்தா? எதுவுமே கொடுக்கல. ஆகார் ஒரு தனிமரமாய் மாறினான். ஆகார் ஆபிரகாமால கைவிடப்பட்ட நிலைமையில அவனும் பிள்ளையும் தனிமரமா வனாந்தரத்திலே, பெர்சபாய் வனாந்தரத்திலே அழுது, என் பிள்ளை சாக போகிறதேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு சத்தம் கேட்கிறது. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத, நான் உன் கரத்தை பிடிச்சிட்டேன். ஆபிரகாம் கைவிட்டுட்டான், அவ்வளவுதான். இனிமே நான் உன் கரத்தை பிடிக்கிறேன். உன்னை கரம் பிடித்தவர் சொல்றார், உன்னை பெரிய, சொல்லுங்க, கரம் பிடிச்சு சொல்றாரு, நான் உன்னை கையை பற்றி சொல்லுங்க. என்ன ஆண்டவர் என்ன சொல்வார்? நீங்க சொல்றீங்க, என்ன சொல்லுவார் ஆண்டவர்? என்ன? என் கரத்தை பிடிச்சு பெரிய ஜாதியாக்குவார். நல்லா வாயை தந்து சொல்லுங்க, வாயை தந்து சொல்லுங்க. என்னை அவர் கரம் பிடிச்சிருக்கிறார், பெரிய ஜாதியாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய ஜாதியாக்க வல்லவராய் இருக்கிறார் சார். ஓ, நீ ஒரே வனாந்தரமான பாதையில் இருக்கலாம், உன் வாழ்க்கையில ஒண்ணுமில்லாமல் இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கரம் பிடிச்சு சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன். ஆமென், ஹல்லேலூயா. சொன்னவர் செஞ்சாரா? இல்லைங்களா? செஞ்சு முடிச்சாரு சார். ஆபிரகாமால் முடியாதது கர்த்தரால் முடியும். மனுஷனால் முடியாதது தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறேன்னு சொல்கிறீங்க? உங்கள் கரம் பிடிச்ச தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடவே
மாட்டார். நீங்கள் இனிமேல் நான் சொல்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என்னை கை விட்டார் சிஸ்டர், கர்த்தர் என்னை மறந்துட்டார் சிஸ்டர், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கலன்னு சொல்லவே வாயை திறந்து சொல்லாதீங்க. அவர் கைவிட்டா முடிஞ்சிடுச்சு. அதுதான் நிலைமை. புரியுதா இல்லைங்களா? புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவர் கைவிட்டா நம்ம கண்ணை மூடிடுவோம். ஆமே, அவர் கைவிடலை, உங்கள் கரத்தை பிடிச்சிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. சார், அவர் கரம் விட்டார்னா நீங்கள் முழுகி போயிடுவீங்க. அவர் கரை விட்டார்னா எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவீங்க. யார் அட்ரஸ் இல்லாமல் ஒன்றுமே சாம்பலத்துக்கு சார் அப்படின்ற அவர் சொல்கிறாரு, நான் உன் கரத்தை பிடிச்சிட்டேன், நீ ஏன் கலங்கி பயப்படுற, இனிமேல் வேறு லெவலில் போக போகிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? வேறு லெவல் நீங்கள் தான் பார்க்கணும். என்ன ஆண்டவர் வேறு லெவலில் கொண்டு போக போகிறார், வேறு லெவலில் நான் வழியில் நடத்த போகிறார். ஏன்னா அவர் தான் அவர் நினச்ச எதை வேணால் செய்வார். ஆமாம், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவார், தண்ணீரை ரத்தமாக மாற்றுவார். எத்தனை பேர் ராமன் சொல்கிறீங்க? கண்மலையிலேருந்து தண்ணீர் வருமா? கண்மலையிலேருந்து தண்ணீர் வருமா? மலையிலேருந்து தண்ணீர் வருமா? வராது. எங்கேருந்து தான் தண்ணி வரும்? பூமியில்தான் தான் தண்ணீர் வரும். இஸ்ரவேலை கரம் பிடிச்சவர் அவர் தண்ணீர் கேட்ட உடனே பூமியிலேருந்து அவர் தண்ணீர் கொடுத்துருந்தாருன்னா, அவன் ஏற்கனவே நைல் நதி இருக்குது எகிப்தில், அவன் குடிச்சிருந்தான்னா ஒரு சப்புன்னு ஆயிருக்கும். ஆனால் அவனுக்கோ கரம் பிடிச்சவர் யாருன்னு காட்டினில்ல, கண்மலை பார்த்து அடினாரு. மோசையை கட்ட அடித்தா தண்ணீர் பீரிட்டு வருது. சார் சார் இது வரைக்கும் அவன் தண்ணீர் குடிச்சதே கிடையாது. அந்த மாதிரி தண்ணீர், சுத்தமான தண்ணீர், பூமியில் வந்து மண்ணு கலந்து ஏதோ ஒரு தண்ணீர் பார்ப்போம், நம்ம ஒரு கசப்பாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் மலைக்குள்ளே இருக்கிற ஒரு தண்ணீர் எப்படி இருக்குன்றீங்க? நீங்கள் எப்படி இருக்குன்றீங்க? சார் மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும். அதை விட அது சூப்பராக இருக்கும். வேற லெவலில் இருக்கு அந்த தண்ணீர். குடிச்சு வா, இந்த மாதிரி தண்ணி நான் குடிச்சதே இல்லை சார். ஆமே, நைல் தண்ணி குடிச்சிருக்கிறேன், அது ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா இந்த கண்மலை தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் ஆச்சரியமா இருக்குது. தண்ணி இவ்வளோ டேஸ்டா இருக்கு. கரம் பிடிச்சவர் யார் அப்படின்னா, இல்லாத இடத்துல இருந்து கூட வர வைக்க அவரால் முடியும். கையை தட்டி நல்லா ஆமென் சொல்லுங்க. ஓ, அந்த இடத்துல தண்ணீரா இல்லைன்னா உனக்காக வரவழைக்கிற ஆண்டவரும் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. சார், அங்கத்தில் நன்மையாக வராது, தண்ணீரே வராது, அவர் நமக்காக தண்ணீரை வரவழைக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? கரத்தை பிடிச்சவர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவர் விட்டு போகவே மாட்டீங்க. சார், நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்று சேரும்போது இந்த கட்சி புது கட்சி துவங்கும் போது எதோ எல்லாம் நடக்கும், என்ன நடக்கும் எல்லாம் யோசித்தாங்க. எல்லாரும் திட்டினாங்க, எல்லாரும் பரிகாசித்தாருங்க. ஆனால் வாழ்க்கை அப்படி தலைக்கீழாக மாறின உடனே சார் இன்றைக்கி சொல்லவே முடியாத காரியெல்லாம் பார்க்க முடியுது. நம்ம புரியுதா? எத்தனை பேர் புரியுதுன்றீங்க? எத்தனை புரியுதுன்றீங்க? ஆமாம் சார், ஒரு கட்சி ஒரு ஓட்டு ஒரு மனுஷனை மாற்றுமானா, ஒரு தலைவர் ஆக்குமானால் நம்ம கரம் பிடிச்சவர் யாரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா சார், என் லைஃப்பில் எதை குறித்து நான் கவலையே பட மாட்டேன். அடுத்தடுத்துல என் ஆண்டவர் எல்லாம் எனக்காக எதை வேணா செய்வாருன்ட்டு போயிட்டே இருக்கணும். ஆமாம், ஒரு ஓட்டு ஒரு மனுஷனுடைய தலை உயர்த்துமானா, உண்மைதானங்க? அது உண்மைதானங்க பிரதர்? அப்போ ஒரு ஓட்டு ஒரு உயரத்தில் உட்கார வைக்குமானால், நம்மை உண்டாக்கினவன், சிருஷ்டித்தவன், படைத்தவர், வார்த்தைனா எல்லாம் செஞ்சு முடித்தவர் உன் கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேம்மா, நான் உன்னை நடத்துகிறேன். நீ பயந்து 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 போகிற ஒவ்வொரு நாளும், நடுங்கி நடுங்கி போகிற ஒவ்வொரு நாளும், என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ, ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. யார் என்ன உன்னை யார் தொட முடியும்? உன்னை தொடுகிறவன் சொல்லுங்க. உங்களை தொட்டால் அங்கே ஷாக் அடிக்கும். எத்தனை புரியுதுன்றீங்க? சார், இங்கே தொட்டனே இங்கேருந்து தான் ஷாக்கு வரும். ஆனால் நம்ம தொட்டால் மேலே ஒருத்தருக்கு ஷாக் அடிக்கும். யாரும் என்னை தொட்டாங்களே அப்படின்னு உடனே இறங்கி கீழே யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக, கையை தட்டி உங்களுக்காக. ஓ, என்னை தொட்டது யாரு? ஓ, பொல்லாதா வினியா, உன் சாப்டர் கிளாஸ் அப்படின்னுவாரு. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? சார், நம்மளை தொட்டா மேலே ஷாக் அடிக்கும், நம்மளை தொட்டா மேலே ஒருத்தர் கோவம் வரும்.
நமக்கு கோபம் வரக்கூடாது. நல்ல பக்கத்தில் கேட்க சொல்லுங்கள், பக்கத்தில் கேட்க சொல்லுங்கள், யார் என்ன பண்ணாலும் உங்களுக்கு மட்டும் கோபம் வரவே கூடாது. மேலே மட்டும்தான் கோபம் வரணும். நமக்கு கோபம் வந்துச்சு அது வேறு வழி போயிடும். ஆனால் அவர் கோபம் வந்துச்சுன்னா அது சமாதானமாகவே முடியும். ஆமென், அல்லேலூயா. நான் யாரும் நீங்கள் களத்தில் இறங்கினா அவர் அமைதியாகிடுவார். நான் எல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னை மறைச்சி ஒருத்தர் இருக்கிறார், அவர் யுத்தம் பண்ணவர் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் பண்ணுறீங்களா அவர் பண்ணட்டுன்றீங்களா? அவர் தான் பண்ணணும். ஆமாம். என்ன வேணா நம்மளை நிந்திக்கிட்டும், என்ன வேணா அவமானப்படுத்தட்டும், என்ன வேணா நம்ம உடைக்கட்டும் சார். உடைக்கத்தான் நீங்கள் பெரிய பாத்திரமாக மாறுவீங்க. உடைச்சாதான் பெரிய ஆள் ஆக முடியும். தங்கத்தை நெருப்பில் போட்டாதான் விதவிதமாக நம்ம கம்பலை போட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம், அல்லேலூயா. உடைக்காத வரைக்கும் எதுவுமே தெரியாது. நம்ம ஒரு பாத்திரம் மாதிரி தான். சிலலாம் உடைப்பாங்க, சந்தோஷப்படுங்க, பரவாயில்ல, என்னை டச் பண்ணிட்ட, என்னை அவமானப்படுத்திட்ட. அப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவம் வரும். ஓ, உன்னை எதில் அசிங்கப்படுத்தினவங்ககிட்ட பணமையிலன்னு அசிங்கப்படுத்தினாங்களா? அப்படியே சொன்னாங்க. அப்படி தான்ப்பா சொன்னாங்க. சரி பார்த்துக்கலாம் போ அப்படின்னு. வீடு இல்லை, அப்படி அசிங்கப்படுத்தினாங்களா? பரவாயில்ல, அப்போ வீடு வேணுமா? சாங்ஷன் பண்ணிட்டு சார். சார் நம்மக்கிட்ட எதில் மற்றவங்க அசிங்கப்படுத்துகிறாங்களோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஓ, ஞாபகப்படுத்துகிறாங்க, இது இல்லை உங்கள்கிட்ட இது இல்லை, இந்த காரியம் இல்லை அப்படி ஞாபகப்படுத்தி நம்ம அவர்கிட்ட போக சொல்கிறப்பா இதெல்லாம் சொல்கிறாங்களே இவங்க அப்படின்னு. அப்போ ஆண்டு சொன்ன சாங்ஷன் பண்ணுறேன்னு வேறு எது மாதிரி ஆமேன்னு சொல்கிறீங்க. சார் ஒரு கட்சியில் போனதுன்னா ஒரு காரு வந்தால் இல்லைங்களா, ஒரு வீடு, அவங்களுக்கு ஏற்ற சகல வசதி அவங்களுக்கு வந்துடுது. ஒரு கட்சியே ஒரு சகல வசதி கொடுக்குமானா இந்த பட்டயத்தை தூக்குற நமக்கு வசதி வருமா வராதான்றீங்களா? எத்தனை மாதிரி ஆமேன்னு சொல்கிறீங்க? சார் நம்ம எப்பவுமே கடங்காரெலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தர்த்தரெலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அது அவர் விரும்பலை. நம்ம சபை ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்குறலாம் இருக்கணும், இல்லாதவங்களை மட்டும் நம்ம சபை கொடுக்குறலாம் இருக்கணும், திக்கற்றவர்களுக்கு உதவிகளுக்கு நம்ம சபையில் ஒரு அமௌண்ட்டு போகணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வீடு இல்லாதவங்களை பரவாயில்ல, இந்த சபை அநேக வீடுகளுக்கு இல்லாதவங்களை வீடு கட்டி கொடுக்குறாங்களே மரண இயேசு நாமத்தினால. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சரி, அநேக பிள்ளைகளை சபை படிக்க வைக்கிறாங்களாம் இந்த சபையில், பரவாயில்லைங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க அநேகளை படிக்க வைக்கிறாங்க, அநேகளுக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தர் மாத்திரம் லெவல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அநேக நம்மளை தேடி வரணும். ஆமென். கர்த்தர் செய்வார். உங்கள் கரத்தை பிடிச்சி கைவிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு அல்ல, உங்களை பிளஸ் பண்ணுறதுக்கு. ஏன் சார் என்னை கரம் பிடிச்சாரு? உன்னை பிளஸ் பண்ணுறதுக்கு. ஆபிரகாம் ஏன் சார் கரம் பிடிச்சாரு? பெரிய ஜாதியாக கூட அவர் கரம் பிடிச்சாரு. நீ ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 1ஆம் வசனத்தை 1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நல்ல ஆபிரகாமே, உன் கரத்தை பிடிச்சதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? உன்னை பெரிய ஜாதியாக்க நான் ஆசைப்படுறேன், உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆசைப்படுறேன். உன் பேரை ஒரு ஊர்த்து தேசத்தில் மட்டும்தான் தெரியும். ஆமே, ஆனால் இனிமேல் நான் உன் கரத்தை பிடிச்ச உலகம் எங்கே தெரியும்படி நான் செய்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. கரம் சும்மா பிடிச்சிட்டு ஆமா அப்படியே காலம்பல்ல அப்படியே பிடிச்சி நடந்துன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, உங்களை நித்தமும் நடத்துகிறவர் கரம் பிடிச்சாருன்னா கைவிட மாட்டாரு. 2வது நான் சொல்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கவே கரம் பிடிச்சிருக்கிறாரு சார். இனி நம்ம தரித்திரன் அல்ல. கையை பொறுத்து சொல்லுங்க, நான் தரித்திரன் அல்ல, நான் கடன்காரன் அல்ல, நான் வாங்குறவன் அல்ல, நான் இனிமேல் கொடுக்கிறவனாக, என் சபைக்கு நான் ஆசீர்வாதமாக, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை ஆண்டவர் மாற்ற போறாரு. கையை தட்டி சொல்லுங்க, நல்லா கையை தட்டி சொல்லுங்க. சார் அப்படிதான் செய்ய போறார் ஆண்டவர் சபையை கூட. நிறைய ஆசீர்வாதம் இங்கிருந்து அனைவருக்கு கடந்து போகிறது, நிறைய கடந்து போகிறது. ஆமென் சொல்லுங்கல்ல. நிறைய புறஜாதிகளுக்கு நன்மை கடந்து போக போகிறது. நிறைய பேர் பெருமைப்படுத்தப்படி கத்த செய்வார். பரவாயில்ல, இந்த சபை புறஜாதிகளுக்கு உதவி செய்கிறான்னு சொல்லி கத்தர் மாற்ற போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாகுபாடு இல்லாமல் இவங்க எல்லாருக்கும் நன்மை செய்கிறாங்களே என்று பேர் பெருமைப்படுத்த போறாரு சார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கத்தர் உங்களை எது கரம் பிடிச்சாரு? எது கரம் பிடிச்சாருங்க? ஒன்று, கைவிட மாட்டார். இன்னொன்று, உங்களை ஆசிர்வதிக்க, உங்களை பெரிய ஜாதியாக்க,
உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை நித்தமாக நடத்தி என்ன பண்ணுவார்? முதல்ல உங்களை கைவிட மாட்டார். ரெண்டாவது உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு சார். ப்ளஸ் பண்ண விரும்புகிறாரு ஆண்டவர். உங்கள் லைஃப்பெல்லாம் மாறப்போகிறது. நீங்கள் நம்புறீங்களா நான் தெரியல. நான் ஆவியில் பார்க்குறேன் நிறைய குடும்பங்கள் எல்லா கடத்துலேருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வராரு. அநேக பிரச்சனைலேருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வராரு. ஏன்னா பாஸ்டமாக ஜெபிக்கிறாங்க, அநேக பிரச்சனையும் போராட்டத்தில் இருக்கிற என் சபை ஆசீர்வாதமாய் மாறணும்னு ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க. அப்படியே கடவுள் இயேசு நாமத்தினார், அப்படியாக கடவுள் இயேசு நாமத்தினாலே சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையா கர்த்தர் மாத்த போறாரு. ஓ ரகட ரமக டடன டூரா சேரே மனாஷிலா லுட்டேகே ரேமனா டடரா. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த சபையில் இறங்கி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அம்மா, உங்க லைஃப்ல ஒரு புதிய மாற்றத்தை ஆவியால் உண்டாக்க விரும்புகிறார். உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை திரும்பவனை உண்டாக்க விரும்புகிறார். ரேட்டே கேட்டே ரேட்டோரா மனாஷிலா. தேவன் உங்களை பெஸ்ட் பண்ண விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆபிரகாம் எப்படிப்பட்டவனாக இருந்தான் தெரியுங்களா? ஒன்றுமில்லாத இறந்தவனை சீமானாய் மாற்றிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அநேகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிட்டார். உங்களையும் கர்த்தர் அப்படி தான் செய்ய போகிறாரு. நம்புகிறவங்கெல்லாம் வார்த்தை கேட்டு நல்லா இருக்கிறத நம்ம சொல்கிறத விட அந்த வீட்டில் எடுத்துகிட்டு போய், ஆண்டவரே என் கரத்தை பிடிச்சி என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களாப்பா, என்னை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு இரவும் பகலும் சொல்லுங்கள். இந்த வார்த்தை வல்லமை எழுதி நாம் என்ன வாயை திறந்து பேசுகிறோமோ அப்படியே ஆண்டவர் செய்கிறார். ஆமென். நீங்கள் இல்லைன்ற பேசுகிறத விட, கஷ்டன்ற பேசுகிறத விட, நான் பிரச்சனைன்ற பேசுகிறத விட, நான் உபத்திரத்தில் இருக்கேன் பேசுகிறத விட, எங்கன்னா கடன் கொடுப்பான பேசுறதை விட இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு என் கரத்தை பிடிச்சவர் என்னை பெரிய ஜாதியாக்க போறார். வாயை தந்து நீங்க பேசணும். என்னை பெரிய ஜாதியாக்க போறார், என்னை ஆசீர்வதிக்க போறார். ஓ ராகே ரேகே ரே. சபைக்கு ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை, பெரிய ஜாதியாக்கி. ஓ ஹalleluya. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பே, உன்னை சபிக்கிறவளை சபிப்பே. ஓ ஹalleluya. வம்சத்துக்குள்ளே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ரகேரா ரேகேரா தோராமாலாரா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சார், உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம், சபையை ஆண்டவர் மாற்ற போகிறாரு. இன்னும் ஜனங்கள் ஆண்டவர் கொண்டு வர போகிறாரு. நிறைய ஆசீர்வாதம் வரப்போகிறது. நிறைய வாலிபர் வரப்போகிறாங்க. சபையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு எழுப்புதல் பரிசுத்தாவின் ஊற்ற போகிறா. ஆவியனுடைய அக்கினி அசைவாட போகிறது. சபைக்குள்ளே ஒரு மகிமை இறங்கி வரப்போகிறது. ஆவியனுடைய வித்தியாசத்தை சபைக்குள்ளே இனி காட்ட போகிறா. ஓ விதைச்ச விதைகள் எல்லாம், விதைத்த கண்ணீர்கள் எல்லாம் பதில் கொடுக்க போகிற நாட்கள் வருகிறது. பரிசுத்த ஆவியனுடைய அக்கினி மிகவே. ஓ ரகதனா கதே லகதனா கதே ரகதனா லட்டே ரகே டோரேவா. ஆவியனுடைய மகிமை சபைக்குள்ளாவே ஆவியாளர் மாற்றுகிறார். பரிசுத்தருடைய வல்லமை அதிகமாய் மாற போகிறது. ஜீசஸ். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எப்படி எழுந்து நிற்கலாம்? ஹalleluya. ஆவியனை நடத்துகிற விதமாக என்னை நடத்துகிற ஆவியனை கண்களை மூடி நல்ல அனலாக்குங்க. பரிசுத்த ஆவியன் சபைக்குள்ளாக பரிசுத்தருடைய வல்லமை ஹalleluya ஊற்றப்பட வேண்டுமே. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியின் சபை அக்கினியாய் மாறட்டும். ரேடா ஜகேடா ரகலகா டடா டடா. ஆவியானவரே, என் கரத்தை பிடிச்சு என்னை ஆசீர்வாதமாய் மாற பண்ண போகிறவரே. நான் தரித்திரன் அல்ல, சொல்லுங்க வாய்களை திறந்து. நான் கடன்காரன் அல்ல. வறுமையானவன் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். வெண்ணெங்கி தரித்து வரும் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். துதிக்க ஆரம்பிக்கிறது. மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். என் சபை மகிமைப்படுத்துவேன் ஆண்டு சொல்றாரு. என் சபையை மகிமைப்படுத்துவேன் ஆண்டு சொல்றாரு. வெட்கம் அடைவதில்லை, வெட்கம் அடைவதில்லை. மகிமை மகிமை மகிமை. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. அக்கினி ஆவியான பலமாய் 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 பலமாய்
நல்ல ஜெபிக்கிற அபிஷேகத்தை ஆவியானவர் ஊற்றுகிறார். ஜெபிக்க முடியாதவர்கள் மேல் ஒரு ஜெப வல்லமை, பரிசுத்தமான வல்லமை, உபவாசிக்க முடியாத உபவாசிக்கிற அபிஷேகம், பரிசுத்தமான அபிஷேகம், ஆசீர்வாத வாய்க்கால்களை ஆவார் உண்டாக்குறாரு. ரெகடா ரெகடா ரெகுடு ரெகடா டடா 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 டகாடா ரகாடா ரகாடா டடா லுகாடா டடா. நல்ல 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 ஆவியானவர் அசைவாடட்டும். ஆவியோட வல்லமை இறங்கட்டும். நல்ல வாய்களை தந்து ஆவிய வாசை பேசி அனலாக்கு ஆவியானவரே அனலாக்குவீராக அனலாக்குவீராக. லுகுடு 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 டடா டடா லிக்க டேட்டா டூடு டக்க டேட்டே லிக்க டேட்டா டூடு அண்ட அண்ட ரிக்க டூடு ரிக்க தெரே 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 லித்ரா கம்ர ஷக்கரே ரபர ஹalleluya. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பின்மாறி ஆவி என்று மாறி இன்று பொழிந்திடுமே, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க என் தலையை நனைக்க, ஆவியில் நிரப்புமே ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் பாத்திரம் வழிந்தோடும், நீச்சலாழம் மூழ்கியே நீச்சலாழம் மூழ்கியே, நேசரன்பில் மகிழ நேசரன்பில் மகிழ. அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம், எந்த நாவல் நல்ல வாய்களை திறந்து கண்களை மூடி ஆவியானவர் அனலாக்கட்டும். ஆவியானவர் நம்மை அனலாக்கட்டும். வாழைப்பிள்ளையே உன் மேல ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம் வரட்டும். வாழைப்பிள்ளையே ஜெபிக்கிற அபிஷேகம் மேல வரட்டும். அபிஷேகம் இறங்கி வரட்டும். அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுகிற அபிஷேகம், பின்மாரின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் பாத்திரம் வழிந்தோடும், செலாடும் மூழ்கியே செலாடும் மூழ்கியே, அபிஷேகம் எந்த நாவல் தீத்திடும் எந்த நாவல் தீத்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. பின்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுவே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. உண்டு இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, வல்லமை உண்டு வல்லமை உண்டு, ஆவியானவருடைய வல்லமை உண்டு. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா.
முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, ஊற்றுங்கப்பா. உயிர்ப்பிக்க வேண்டுமே. எங்க மேல எலியாவின் வல்லமை, எங்க மேல எலிசாவின் வல்லமை, எங்க மேல பவுலின் வல்லமை, எங்க மேல கிறிஸ்துவின் வல்லமை பற்றி பிடிக்கட்டும்பா. என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க, என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும், பாத்திரம் வழிந்தோடும், நீச்சலாழம் மூழ்கியே, நீச்சலாழம் மூழ்கியே, நேசர் அன்பில் மகிழ, நேசர் அன்பில் மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், எந்த நாவல் தீத்திடும், எந்த நாவல் தீத்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக ஆசிர்வாடி கொண்டிருக்கிறார். ஆவியாளர் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறார். உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட பின்மாரியாக பின்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. சபையில கர்த்தர் நடந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சபை மீது ஒரு மகிமை இறங்கிட்டே இருக்கிறது. கர்த்தர் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். பின்மாரின் ஆவி, பின்மாரின் ஆவி. ஓ, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா 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 பெரிதா. ஆவியானுடைய மகிமை அளவு கடந்து இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளைக்காக நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. நீர் பெருகினீர், நான் சிறுகுனேன். நீர் மகிமைப்பட்டி நான் மறைக்கப்பட்டப்பா. ஜனங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றங்களும் ஆண்டவரே வார்த்தை பிடித்து ஜெபித்து ஆசீர்வாதங்கள் வாய்க்காலாய் மாறட்டும். அந்த ஊழியத்தை ஆண்டவர் அக்காவை ஆண்டவர் ஸ்தோத்திரம்ப்பா. இன்னும் பயன்படுத்தும்படியா நான் ஜெபிக்க பல இடங்களில் பிரசங்கிக்கிட்டோம். பல ஆயிரக்கணக்கான ஆத்துமக்கள் வரட்டு இயேசு நாமத்தினாலே. ஜனங்கள் ஏராளமா இங்க இருக்கிறாங்கப்பா. எல்லாம் கட்டப்பட்டிருக்க கட்டவுக்கு கொண்டு வாங்கப்பா. இயேசு நாமத்தினால் கட்டவுக்கு கொண்டு வாங்கப்பா. ஓ ஹalleluya. ஆண்டவரே, எனக்காக கழுதை கட்டப்பட்டிருக்க அந்த கழுதை கொண்டு வான்னு சொன்னீங்களே. ஓ, கட்டப்பட்டிருக்க கழுதைகளை கத்த கொண்டு வாங்க உமக்காக. இயேசு நாமத்தினால வாரம் முழுதும் நிரம்பி ஒளியட்டும், நிரம்பி ஒளியட்ட இயேசு நாமத்தினால. ஆண்டவர் எங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் நீர் ஆசீர்வதி. பாஸ்டர் ஆசீர்வதி, மனைவி ஆசீர்வதி, குழந்தைகளை ஆசீர்வதி. உடைய பலத்த கரத்தில் ஒப்பிட பாஸ்டர் ஆண்டவர் அக்காவுடைய தம்பிக்காக நான் மகனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ஆசீர்வதிப்பேன். மகளுக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறோம். மகன் ஊழியத்தில் ஈடுபாடுக்காக ஸ்தோத்திரம். சீக்கிரம் இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். மகன் ஏற்ற வேலையில் இங்கே நின்று பிரசங்கிக்கிற நாட்கள் வரப்போகிறது ஆண்டவரே. ஆண்டவரை உமக்காக பிரகாசிக்க போகிற நாட்கள் வரப்போகிறது ஆண்டவரே. அதற்காக மக்கள் நன்றி. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் வந்திருக்கிற எல்லா குடும்பங்களோட ஊழியக்கார குடும்பங்களோட என்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.